இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. நான் உங்கள் முனைவர் இரா சுரேந்திரன், அரசு தொழில்நுட்பக் கல்லூரி, கோவை. இன்றைக்கி அருமையான குறள் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன குறள் அப்படின்னா, அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செயன். நமக்கு கடினமான செயல்கள் என்று ஒன்று இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, அப்படி கருவியும் காலமும் உணர்ந்து செய்தால் அறிவினை என்பது ஒன்று இல்லை. கருவினா 7 வகையான கருவி, அதில் ஆற்றல் 3 வகை, வழிமுறைகள் 4 வகை. ஸோ அந்த ஆற்றலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நமக்கு முதல் ஆற்றல் வந்து அறிவு. நம்ம வந்து ஒரு செயலை செய்கிறதுக்கும் அதை ஆராய்ச்சி செய்வதற்கும் உள்ள கருவி தான் அறிவு. 2வது கருவி வந்து ஆண்மை. அந்த செயலை செய்யறதுக்கான தைரியம் தான் ஆண்மை. 3வது கருவி பெருமை. அந்த செயலை செய்வதால் நமக்கு ஏற்ற முடிவு என்ன முடிவு கிடைக்கும், அதை செய்யறதுக்கு அதை செஞ்சால் என்னால் முடியுன்ற நம்பிக்கை தான் பெருமை. அடுத்தது சாம பேத தான தண்டம், அது வழிமுறைகள். சாமம்னா என்னென்னா, நல்ல இன்சொல் வச்சு அறிவுரை கூறி செய்ய வைக்கிறது சாமம். பேதம்னா கருத்து வேறுபாடு இருக்குது, அப்போனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை மிரட்டி பணிய வைக்கிறதோ பேதம். அது தானம்னா தக்க பொருளை கொடுத்து அந்த செயலை செய்ய வைக்கிறது தானம். தண்டம்னா தண்டனை கொடுத்து செய்ய வைக்கிறது தண்டம். இந்த 4 வழிமுறைகள் 3 ஆற்றல்கள் கொண்டு தான் நம்ம செயலை செய்ய வைக்க முடியும். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.